நாணை மச்சீடில் வந்து ஒரு தொழிற்சாலையும் இருந்திருக்கு. இப்போ வந்து பிரபலமான சுற்றுலா தலமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் படத்தில் வர உருகுதே மருகுதே பாட்டு எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து தனுஷ் அப்புறம் ஸ்ரேயா அவங்க 2 பேரும் நடித்த விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டேன் அந்த பாட்டு வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இது சுனாமிக்கு அப்புறம் விழுந்த இடத்துல வந்து எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய படம் சொல்லிட்டு போகலாம். பிதாமகன் படத்தில் ஸ்டார்டிங்கில் காமிக்கிற போடி நாயக்கனூர் எரிமேடை இல்லைன்னா சுடுகாடுன்னு காமிப்பாங்க. அது போடி நாயக்கனூர் கிடையாது, இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திருவிளையாடல் ஆரம்பம், அதுதான் நம்ம தனுஷ் ஸ்ரேயா அவங்க அந்த படத்தை பற்றி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. வெயில் உருகுதே மருகுதேவும் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க, எனக்கு டக்குன்னு நினைவில் வரல. இந்த ஜெயம் ரவியும் ஹன்ஷிகா மோட்டுவானி நடித்த அந்த படம் பேர் மறந்துட்டேன். ஆனால் அந்த படத்தில் வர செந்தூரா சாங் வந்து இதில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய படங்கள் இருக்குங்க இந்த இடத்துல ஷூட் பண்ணது. நீங்கள் இந்த கோட்டையை பார்க்க உங்களுக்கு நினைவு வந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நரேன் நடித்த படத்தில், நரேனோட இனிஷியல் படத்தில் இந்த பாதி படமும் இந்த பாட்டும் வந்து இங்கே தான் வந்து காட்சி அமைச்சிருப்பாங்க. ஏன் வின்னர் படத்தில் வர எந்த நோயில் தோழி இங்கே தான் வந்து எடுத்திருப்பாங்க. எந்த வெளிநாட்டிலையும் எடுக்கல, இதே இடத்துல தான். இந்த கடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ வந்து இங்கே குளிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. சும்மா அப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருக்குன்னா போய் காலை கையை வச்சிடக்கூடாது. என்னென்னா மதில் சுவர் விழுந்து எவ்வளோ அவசரத்தில் கட்டியிருக்கிறாங்கன்னா அப்போ அந்த ஆழம் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இப்போது இது கிழக்கு கடற்சாலை ஈசிஆர் அருகே அமைந்திருக்கிறதுனால சென்னையிலேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 101 கிலோமீட்டரில் இது இருக்குது. ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் 100 மீட்டர் நீளமுள்ள கப்பல் துறை தளம் தாங்க, கடலுக்குள் நீண்டிருக்கு. அப்புறம் இந்த கட்டிடக்கலை இந்திய மற்றும் இஸ்லாமிய பாணிகளில் கலவையாக இருந்திருக்கு. மீதமுள்ள சில கட்டமைப்புகள் வந்து இஸ்லாமிய கூறுகள் இருக்குது. அப்புறம் கல்லறைகள், கோட்டையில் மையத்தில் வந்து ஒரு கல்லறை இருக்குது. மேலும் கோட்டையின் உயரமான சுவரன் மற்றும் கண்காணிப்பு கோபுரம் சுற்றியுள்ள பகுதியும் ரொம்ப அற்புதமாக காட்சி இருக்கும். அந்த படிக்கட்டில் ஏறும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஆட்டம் காமிக்கும், பயமாக இருக்கும். இருந்தாலும் இது ரொம்ப அருமையான இடம். எல்லாரும் கண்டிப்பாக ஒரு தடவை சுற்றி பார்க்கணுங்க. இந்த இடத்துல ஒரு தடவை போயிட்டு வந்தால் தான் இதோட நான் சொல்கிற அந்த அருமை தெரியும். ஏன்னா நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் குடிக்கும். இதே மாதிரி ஒரு கடல் வந்து இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு இருக்கிற கோட்டை வந்து சாங்குபார் அப்படின்ற தரங்கம்பாடி கோட்டையில் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களோட கோட்டை, அது வந்து டச்சுக்காரர்களோட கோட்டை. அதுவும் இன்னும் அற்புதமாக இருக்கும். பட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பேர் வந்து ப்ரைடல் ஷூட்ஸ் வந்து இங்கே வந்து எடுக்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்குங்க சொல்கிறதுக்கு. இந்த ஹிஸ்ட்ரி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆலம்பாறை ஒரு துறைமுகமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த இடத்திற்கு